இனி யார் தடுத்தாலும் சரி, என் பிள்ளைக்காக நான் செய்ய இருப்பதை இங்கு தடுத்து நிறுத்த முடியாது. என் பிள்ளைகளின் வாழ்க்கையை என் கையில் எடுத்துவிட்ட பிறகும், நான் பொறுப்பாகிவிட்ட பிறகும், இதோ இந்த தாய் விட்டு விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். இந்த வராகியின் நாட்டம் களை கட்டப் போகிறது. உன்னை அலை வைத்தவர்களின் நிலை இதுதான் என் பிள்ளையே. அவர்கள் உன்னை அலை வைத்து விட்டும், கண்ணீர் சிந்த வைத்து விட்டும், உன்னை ஏமாற்றி விட்டும், உன்னை துரோகத்தின் விளிம்பில் சிக்க வைத்து விட்டும், நிம்மதி பெருமூச்சு விட்டு விட்டு உன் கண் முன்னே உன்னெதிரே நின்று கொண்டு இங்கு புன்னகைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் செய்தது அவர்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உன் மனம் மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. கலிகாலத்தில் இந்த மாதிரியான விஷயத்திற்குத்தான் இங்கு தர்மம் நிலைத்திருக்கின்றதோ என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கை இங்கு வெறுப்பாகிவிட்டு போய்கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மை தெரிவதற்கும் கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அல்லவா? நாம் கடந்து வருகின்ற வாழ்க்கையில் இதுதான் உண்மை, இவர்தான் உண்மையானவர் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே சில சமயத்தில் இப்படி கூட போலியான ஒன்றை நம்மை சுற்றி வைத்திருக்கின்றோம் என்ற உண்மையை தெரிய வைப்பதற்காக கூட நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எது நடந்தாலும் சரி, உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்குவது தான் இந்த வாராகியின் சத்திய பிரமாணமாக இருக்கும். எதற்காகவும் நீ யாரை நினைத்தும் கண் கலங்க வேண்டாம். அவர் இப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே இரு. மாறாக நான் அவர்களை திருத்தப் போகிறேன், இவர்களை திருத்தப் போகிறேன் என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீயாகவே அங்கு வருத்தி கொள்ளாதே. யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் இங்கு நல்ல உள்ளத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. என் தங்க பிள்ளையே, வெற்றி வாகி சூடும் தருணத்தை நான் உனக்கு தர காத்திருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். வருவது வரட்டும், அதை பற்றியெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே. உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விதித்திருக்கும் போது அடுத்தவர் உன் வெற்றியை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான தடைகளையும் தாண்டி வெற்றி வாகி சூடும் தருணத்தை நீ எட்டி விட்டாய். இருப்பதும் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் இங்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே, மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. எத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு என் பிள்ளைகளை இங்கு என் பிள்ளைகளின் வெற்றியை தடுக்க நிறுத்தினாலும் சரி, நான் அவர்களை என் கண் கொண்டு பதம் பார்க்கத்தான் போகிறேன். என் தங்கமே, இதோ உனக்கான வெற்றி வாய்ப்பை தேடி வரப்போகும் சூழ்நிலையை உருவாக்கிவிட்ட பிறகும் இனியும் அது நடக்குமா, இது நடக்குமா என்று சந்தேகித்து கொள்ளாதே. எல்லாம் என் பிள்ளைகளின் வாழ்வில் நல்லதாகத்தான் இங்கு நடக்கப் போகிறது. நீயோ அங்கு உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டார் என்று நினைக்கின்றார். ஆனால் நானோ அவர்களை என்ன நினைக்கின்றேன் தெரியுமா? இப்போவாவது என் பிள்ளைகளுக்கான நற்பலனை புரிய வைப்பதற்கு வந்திருக்கின்றேனே என்று. என் தங்கமே, இதோ உன் வெற்றியை தருவதற்கு நான் இருக்கும்போது உன்னை அலை வைத்தவர்களை பற்றி எல்லாம் நீ கண் கலங்க வேண்டாம். அவர்களின் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். எந்த நிலையிலும் நான் உன்னை கைப்பிடிப்பேன் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. அவர்களை பற்றி எல்லாம் கண்கலங்கி கொண்டு இருக்காதே. நாம் அவருக்கு நல்லது தானே செய்தோம், இப்படி நமக்கு துரோகத்தை செலுத்திவிட்டாரே, இப்படி அவமானத்தை தந்து விட்டாரே என்று நன்றி மறந்தவர்கள் நினைத்து நினைத்து உன் மனம் மருந்தி கொண்டு இருக்காதே. இதோ அவர்களின் வாழ்க்கையில் என்ன நடத்தி கொள்ள வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு கஷ்டத்தையும் கவலையும் கொடுத்து விடலாம் என்று நினைத்தார்கள். அதே கஷ்டத்தையும் கவலையும் கொடுத்துவிட்டு உனக்காக உன்னருகில் இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். வருவதெல்லாம் வந்துவிட்டு போகட்டும். இனி நடக்கின்ற ஒவ்வொரு தருணமும் நான் உனக்காக செதுக்கப்பட்டதுதான். அந்த செதுக்கப்பட்ட காரியத்தை உனக்கு வெற்றி வாகி சூடும் தருணம்
தருணத்தை இங்கு குறித்து விட்டேன். என் தங்கமே, உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். மனதில் என்ன கவலைகள் நீ வைத்து கொண்டாலும் சரி, அதை என் பாதத்தின் அடியில் நீ போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. வருகின்ற செயல்கள் எல்லாம் இனி உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்கி சாதகமானதாக மாற்றி தருவதற்கு இந்த தாய்வராகி வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் அழுது புரண்டு கொண்டிருக்கின்றாய்? வருகின்ற அத்தனை காரியத்திலும் உனக்கு உறுதுணையாகத்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். யாரும் இல்லை என்று உன் தனிமையின் போராட்டத்தை நினைத்தழுது கொண்டிருந்தாய். அந்த தனிமையின் போராட்டம்தான் உனக்கு முதல் நண்பனாக இருக்கின்றது. ஏனென்றால் அதில்தான் உனக்கு பலமீனமும் தெரிய போகிறது. யாரெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்று புரிய போகிறது. அதையெல்லாம் விட்டு நீ எதையோ நினைத்து இங்கு வருத்தமும் காயமும் அடைய வேண்டாம். சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று புரிய வைப்பதற்குத்தான் நீ பல கட்ட வேதனை அனுபவிக்க வேண்டியதிருக்கின்றதோ? இதற்கு என் தாய் என்னிடம் நேரடியாகவே சொல்லி இருக்கலாமே. இந்த சோதனையை அனுமதித்தன் நோக்கம் என்ன தாயே? நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா என்று நீ எண்ணுகிறாய். நீ சொல்வதும் உண்மைதான். நான் சொல்லிவிட்டால் நீ அப்படியே நிறுத்திவிடப் போவதில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் தங்கமே, நான் எல்லா விஷயத்திலும் நேரடியாக களம் இறங்கினால் இங்கு நேரங்கள் போதுமானதாக இருக்காது. சில விஷயத்தை அனுபவத்தின் வாயிலாகத்தான் புரிய வைக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டால் அதன்படித்தான் நடக்கும். மனப்பக்குவத்தின் வாயிலாக நான் உனக்கு புரிய வைத்தால் மட்டும்தான் நீ அடுத்த கட்ட யோசனையில் ஆழமாக சிந்தித்து கொள்வாய். அடுத்து நடக்கப் போகும் விஷயத்திற்காக நீ சிந்தித்து செயல்படுவாய். நான் என்னதான் நிதானம் பொறுமை என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அதை நீ உன் காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன் மனம் எங்கெங்கேயோ தான் சென்று கொண்டு இருக்கும். இப்பொழுதே நீ உண்மை தன்மையை புரிந்துவிட்டால் உன் அடுத்த காரியத்தில் நீ கவனமாக இருப்பாய் அல்லவா? அதனால தான் இந்த சிறு சோதனையை நான் உனக்கு அனுமதித்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சோதனை வந்து விட்டது, வேதனை வந்து விட்டது என்று நீ கண்கலங்கியதும் போதும். உன்னை கண்கலங்க வைத்தவர்கள் நிலைமையை நீ பார்க்க வேண்டும் அல்லவா? அவர்கள் உனக்கு கஷ்டத்தையும் கவலையும் கொடுத்துவிட்டு உனக்கு தடைகளை உண்டு பண்ணி விடலாம் என்று தவறான கணக்கை போட்டிக் கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது அத்தனையும் தாண்டி உடைத்தெறிந்து விட்டு என் பிள்ளைகளுக்கான நலனை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நீ எந்த ஒன்று உனக்கானதாக மாற வேண்டும் என்று நினைத்தாயோ அதை தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதில்லை. ஆனால் எப்படியும் இருந்துவிடலாம் என்று ஒரு வாழ்க்கையை வாழும்போது நாம் மிக பெரும் சிக்கலை அல்லவா இங்கு உருவாக்கி கொள்கிறோம். அதற்காக ஒரு கட்டுப்பாட்டோடு அரைவட்டத்தில் தான் வாழ வேண்டும் என்றும் சொல்லவில்லை. அந்த அரைவட்டத்திலிருந்து வெளிவந்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தை தெளிவுபடுத்திக்கொள். உனக்கு எது வேண்டுமோ இதன் தாயிடம் மட்டுமே கேள். உனக்கு யாரிடம் புலம்ப வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவ்வளவு பேரிடமும் புலம்பி தவிப்பதை விட இந்த தாயிடம் மட்டுமே நீ புலம்பிக்கொள். நான் உனக்கான வெற்றியை தருவதிலிருந்து ஒரு பொழுதும் விலகுவதே கிடையாது. நடப்பதை பார்த்து நீ பயமோ அச்சமோ அடைய வேண்டாம். எந்த நிலையிலும் என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம். இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும் என்று நீ என்னிடம் கட்டளையிட்டு விட்டாய். இதோ அந்த கட்டளையை நிறைவேற்றுவதுதானே என் பொறுப்பு. பொறுமையாக இருந்ததற்கும் நீ கண்ணீர் சிந்தியதற்கும் நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை என்று உனக்கு தெரியாதா? அத்தனை காரியத்திற்கும் நானே உனக்கு முடிவாக வந்து உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்திற்கு தொடக்கமாக நானே இருந்து உன் வெற்றியை தரத்தான் போகிறேன். இத்தனை காரியத்திற்கும் நடுவினிலே உன் வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும் போது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே, கலங்கி கொண்டிருக்காதே. என் தங்கமே, இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் நான் உன்னோடு உன் காரியத்தில் பயணித்து கொண்டு இருக்கும்
இருக்கும்போது நம் கூட துணைக்கு யாருமே இல்லையே என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் உன் வெற்றி செயலை நான் உனக்கு பதிலாக செய்ய இருக்கும்போது உன் கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் நிலைமையே அவர்களை கண்ணீர் விட வைப்பதுதான். இதோ என் வெற்றி உனக்காக வந்து விட்டது. நடப்பது யாவும் இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.